Redmi 7A இந்தியாவில் 5999 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. போன வருஷம் லான்ச் ஆன Redmi 6Aயும் அதே பிரைஸில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமே Redmi 6Aவோட பிரைஸ் ட்ராப் ஆகலாம், இல்லைனா டிஸ்கண்டினியூ ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். ஸோ 6Aலேருந்து 7A எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு, 7Aல புதுசாக என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். Redmi 7Aல இருக்கிற ஒரு ஹைலைட்டான விஷயமே Mi A2ல இருக்கிற கேமரா சென்சரை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனில் Mi A2ஓட கேமரா சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறது இதுவே ஒரு முதல் முறை. ஒருவேளை அவங்கள்ட்ட நிறையா ஸ்டாக் இருந்ததோ என்னவோ தெரியல. ஆனால் இந்த Mi A2ல இருக்கிற அந்த சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அப்கிரேடாக தெரியுது. இப்போ 6Aல இருந்து 7A எந்தெந்த விஷயங்கள்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்வேர் சைடில் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Redmi 7Aல ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Qualcommோட Snapdragon 439 ப்ராசஸர் தான் அது. 6Aல ஆல்ரெடி இருக்கிற MediaTek Helio A20 கம்பேர் பண்ணும்போது 7Aல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் தெரியுது. Redmi 6A விட Redmi 7Aல ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் தெரியுது. ஸோ 7A நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேமரா பற்றி பேசும்போது 6Aலேருந்து 7Aல ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் Sony IMX 486 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே Mi A2ல பார்த்த அதே கேமரா தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் டெப்த் சென்சிங் தனியாக கேமரா இல்லை, செல்ஃபிக்காக 5 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 6Aல 5 மெகாபிக்சல் சென்சர் தான் இருந்தது. பேட்டரி சைட்லையும் 7Aல ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 6A கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு 1000 mAh பேட்டரி அதிகமாக இருக்குது. அதாவது 6Aல 3000 mAh பேட்டரி தான் இருந்தது. இப்போ அதாவது 4000 mAh பேட்டரியை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிசைன் சைட்லையும் ஒரு புது ரெஃப்ரெஷான டிசைன் 7Aல இருக்குது. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் ஐபி ரேட்டிங் எதுவும் Xiaomi ப்ரொவைட் பண்ணலை. ஃபுல்லாக பிளாஸ்டிக் டிசைனாக இருந்தாலும் கையில் ஹோல்டு பண்ணும்போது ஸ்டெடியான ஃபீல் இருக்குது. இந்த ஃபோனுக்கு Xiaomi 2 years வாரண்டி தர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். டிஸ்பிளே பற்றி கம்பேர் பண்ணும்போது 6Aலையும் 7Aலையும் ஒரே டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டுலையுமே 5.4 inch HD ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் இருக்குது. இந்த டிஸ்பிளே 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 1440x720 பிக்சல் சப்போர்ட் பண்ணுது. அடிஷனலாக AA ஃபேஸ் அன்லாக், டெடிகேட் மைக்ரோ SD ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. MIUI 10 பேஸில் Android 9 Pieல இந்த OS ரன் பண்ணுறாங்க. அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த ஃபோனில் அதாவது Redmi 7Aல PUBG விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான். கண்டிப்பாக இந்த ஃபோனில் PUBG விளையாட முடியும். நான் இதில் விளையாண்டு பார்த்தேன், ரொம்ப நேரம் விளையாண்டேன். ஆனால் எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூவும் இதில் இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் லோ கிராஃபிக்ஸில் தான் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே மீடியமோ இல்லை ஹையோ வரமாட்டுது. லோ கிராஃபிக்ஸ் மோடில் தான் PUBG நம்ம ப்ளே பண்ண முடியுது. இருந்தாலும் அந்த கிராஃபிக்ஸ் லெவலுக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. Redmi 7A வர ஜூலை 11 அன்னைக்கு சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 2 வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் 5999 ரூபாய்க்கும், இன்னொன்று 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6199க்கும் சேல் ஆக போகுது. ஆனால் ஜூலை முழுவதும் Xiaomiயோட 5th anniversary வர்றதால ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் 200 ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 16GB வேரியன்ட் 5799 ரூபாய்க்கும், 32GB வேரியன்ட் 5999 ரூபாய்க்கும் சேல் ஆகும். ஸோ இந்த ஆஃபரை இந்த ஜூலை மந்த் முழுவதும் நம்ம 200 ரூபாய் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லோ ரேஞ்ச் பட்ஜெட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட Redmi 7A கூட வேற ஏதாவது ஃபோனை கம்பேர் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் from தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.